பிரைஸ் த லார்ட் டு எவ்ரிவன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவி நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று தேவன் என் வாழ்க்கையில் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என் டெஸ்டிமனியை கேட்போம். நான் ஆண்டவருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹிந்து பொண்ணாக தான் இருந்தேன். என்னுடைய குடும்பமும் ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். இப்படி வீட்டில் வெள்ளிக்கிழமைனா பூஜை பண்ணி சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் அப்புறம் சனிக்கிழமான குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, அங்கே விளக்கேற்றி பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். எப்படின்னா ரொம்ப பக்தி. இப்போ அமாவாசைனா கோவிலுக்கு போகிறது, எல்லா பூஜையுமே எல்லா நாளுமே அவ்வளோ பயபக்தியாக எப்போவுமே வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். நான் தேடி போகலை, அவரை தான் என்னை தேடி வந்தார். எந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை தேடி வந்தார்னா, நான் சென்னையில் நான் காலேஜ் முடித்ததுமே சென்னையில் ஒரு 5 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது சடனாக எப்படின்னா திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் எரிச்சல் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே, ரொம்ப ஏசியில் இருக்கிறதுனால வெளியில் வந்தது அந்த ஹீட்டு எனக்கு அடாப்ட் ஆகலையே, அக்செப்ட் ஆகலையே என்னோட ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு, அப்படி அந்த மாதிரி நிறைய நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா ரொம்ப மயக்க வர மாதிரி, என்னாலேயே தனியாக நடந்து போக முடியல. ஒரு ஸ்டேபிள் இல்லை, எனக்கு தனியாக நிற்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணும்போது அவங்களே என்னென்னா, ஒரு வேளை நீ வழியில் மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னா என்ன பண்ணுறது, உன்னோட ஃபோனில் ஏதாவது பாஸ்வேர்டு போட்டிருந்தா அப்படின்னா அந்த பாஸ்வேர்டெல்லாம் நீ ரிமூவ் பண்ணி வச்சுடு. ஏன்னா சப்போஸ் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன்னா என்னோடய ஃபோன் எடுத்தால் கூட யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொல்லி அப்படியெல்லாம் எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு நாள் கம்பெனி விட்டு வெளியில் நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி கண்டினியூஸாக இருக்குது. என்னால் கண் திறந்து பார்க்கவே முடியல. ஹாஸ்டலுக்கு நான் போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஐ செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. தலைவலிக்குதுன்னு சொன்னேன், கண் எரிச்சல். ஆனால் அவங்க செக் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப நான் ஹாஸ்டலே தான் இருந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் என்னோடய நேட்டிவ்க்கு வந்திருந்தேன். அப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் எழுதேன். சென்னையிலேருந்து என்னோடய நேட்டிவ்க்கு வரும்போதே என்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியல. எப்படின்னா அந்த முதுகுலெல்லாம் முதுகில் பின்னாடியே மின்னல் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் சாய்ஞ்சு உட்கார முடியல, எதுவுமே பண்ண முடியல. நேட்டிவ் பிளேஸில் சென்னையிலேருந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 7 ஹவர்ஸ் ட்ராவலு. நான் எப்படி வருவேன், என் வழியில் எனக்கு என்ன நடக்கும்னு என்னாலே என்ன சொல்கிறதுன்னா தீர்மானிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேயும் உடனே நான் ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் போகலை. உடனே காலையில் கிளம்பி நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன். குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிட்டேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிட்டேன். அப்போ வண்டியில் காலையில் எக்ஸாம் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஸ்பீடு பிரேக்லலாம் வண்டி இப்படி ஏறி இறங்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே முதுகில் அப்படியே பலார்னு ஏதோ மின்னல் போகிற மாதிரி அப்படி வலியாக இருக்குது. என்னால் அதுக்கப்புறம் அங்கே எக்ஸாம் எழுத போனால் உட்காந்து எக்ஸாமும் எழுத முடியல ரொம்ப நேரம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நிற்கிறேன். அப்பயும் என்னால் நிற்கவே முடியல, எதையுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வீட்டில் என்னால் ஸ்ட்ரெயிட்டாகவும் படுக்க முடியல, ஒரு சைடாகவும் படுக்க முடியல, இப்படியும் படுக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வலி பயங்கரமாயிடுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த நாள் ஒரு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இப்போ சண்டேனாவே மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க.
எல்லாமே நர்ஸு தான். எல்லா கிளினிக்லேயுமே நர்ஸு தான் இருந்தாங்க. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் 24 ஹவர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அப்போது அங்கேயுமே டாக்டர்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்னோட அண்ணா அவரும் வந்துட்டு ஃபாஸ்டராக தான் இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அவங்க தான் வந்துட்டு டாக்டர் கால் பண்ணி வர சொல்லி அப்போ அந்த பெயினுக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டாங்க. அந்த பெயின் கில்லர் போட்டது எனக்கு உயிர் போகிற வலி தாங்கவே முடியல. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய வலி எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்கேன் போட போகிறோம் நாங்கள். அப்போ என் கூட வந்துட்டு ஸ்கேன் போட ஹாஸ்பிட்டல் யாருமே வரல. ஏன்னா ஸ்கேன் போடுற இடத்துல என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. சரி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு நான் மட்டும் தனியாக கிளம்பி போயிட்டு வந்துட்டு ஸ்கேன் போடுறாங்க. ஸ்கேன் போட்டுட்டு நான் தனியாக போனதுனால எனக்கு வேறு பயமாக இருக்குது. என்ன அப்புறம் திடீர்னு வந்துட்டு நரம்பில் இந்த இடத்துல வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. கையில் இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ண சொன்னது எனக்கு என்னென்னா கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் யாருமே வரல. ஆனால் என்னோடய சிஸ்டர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்துட்டு அவங்க போயிட்டு என்னோடய சிஸ்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு வந்துட்டு இட்ஸ் ஓகே, நீ பயப்படாத, நானே உனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன், இங்கேயே இருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நரம்பில் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் திரும்ப ரொம்ப நேரம் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி முதுகில் வந்துட்டு உங்களுக்கு நரம்பு பல்ஜாயிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நரம்பு பல்ஜாயிருக்குன்ட்டாங்க. கன்சல்ட் பண்ணாங்க. இதுக்கு எங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணாங்க.